பஞ்சபூத விளக்கை ஏத்தும் பொழுது அதற்கான சிறப்பு வழிபாட்டு முறைன்னு எதுவும் இருக்கா? பொதுவாகவே வந்து பார்த்தீங்களாம்மா, நெறைய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு இருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, ஒரு அகல் விளக்க வச்சு 1000 வழிபாட்டு முறைய சொல்லலாம். இப்ப என்கிட்ட நீங்க வந்து ஒரு பூஜை, ஒரு திருமணத்துக்கு அப்படின்னீங்களான்னா, நான் 100 பூஜை சொல்லுவேன். ஒரு குழந்தை பேருக்கு அப்படின்னீங்களான்னா, 500 பூஜை சொல்லுவேன். ஒரு மகாலட்சுமி வாசம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு 1000 பூஜை சொல்லுவேன். இது எப்படி அப்படின்னாம்மா, இத்தன விஷயங்கள் நான் என்னம்மா கண்டுபிடிச்சா சொல்றேன். இல்லம்மா, இது அத்துணையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் நெறைய எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கும் மேல ராவணன் சம்ஹிதையில நெறைய விஷயங்கள் எழுதியிருப்பான். மகாலட்சுமி உன் வீட்லயே இருக்க வைக்கணுமா, அதுக்கான வழிபாடு அவன் குடுத்திருப்பான். மத்த காளி கிட்ட நீ நேர்ல பேசணுமா, அதுக்கான வழிபாடு அவன் குடுத்திருப்பான். தாராவ நேர்ல பார்க்கணுமா, அதுக்கான வழிபாடு குடுத்திருப்பான். காகம் இருக்கு பார்த்தீங்களா, காக்கா, க்ரோ. அந்த காக்கா கிட்ட நீங்க பேசலாம். பேசி இறந்த காலம், நிகழ்காலம், ஃபியூச்சர், அதாவது எதிர்காலத்தையும் நீ தெரிஞ்சுக்கலாம். காக்கானோட பாஷையிலேயே நீ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வழிபாடும் அவன் கொடுத்துருப்பான். அது எப்படி அப்படின்னா, ஸ்பூன் ஃபீட் மாதிரிமா. நீ இப்படி நிற்கணும், இப்படி நடக்கணும், இப்படி உட்காரணும், அத்தனையும் ராவணன் கொடுத்துருப்பான். ராவணனை நம்மளுக்கு என்னவா தெரியும், ஒரு வில்லனாக தான் தெரியும். ஆனால் ராவணன் ரியல் ஹீரோ. இப்போ நம்ம வந்து ராமபிரானை வச்சு கம்பேர் பண்ணி சொல்ல வேண்டாம், புரியுதுங்களா? பட் இருந்தாலும் ராவணன் வில்லனாக சித்தரிக்கப்பட்டான். எத்தனையோ பூஜை முறைகள் யாருமே சொல்ல மாட்டாங்கம்மா. அத்தனை பூஜை முறைகளும் ராவணன் சம்ஹிதையில கொடுத்துருப்பான்.